டெட் எக்ஸாம் 30 சீரீஸில் 6வது மேட்ச் விளையாட போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கொஸ்டின் பேப்பர் 11th Feb 2023 ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்ட 30 சைக்காலஜி கேள்விகள். எல்லா யூனிட்டுமே படிச்சிருக்கோம். முதல் சில கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் போக போக ஈஸி ஆயிரும். ஒரே டாப்பிக்லேருந்து பல கேள்விகள் இருக்கும். கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு சொல்லிட்டுன்னு கேள்வியிலே பதிலும் இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பேப்பர் இது. பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, தி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட டேஷை கட்டுப்படுத்துகிறது. பதிலை பார்த்தாலே தெரியும், ஒரு பதில் மட்டும் பெரிய பதிலா விரிவாக கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான பதிலும் அதுதான், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ், மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். அடுத்து, when respondents provide many possible responses for a given stimulus is known as, கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது டேஷ் ஆகும். அடிக்கடி இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கேள்விகள் பார்த்துட்டோம். பதிலை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் கன்வர்ஜென்ட் திங்கிங் இருக்குது, டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்குது. இதுதான் மெயினான திங்கிங் டைப்ஸ். 100 சீரீஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹட்சன் ஒருத்தர் கொடுத்தாரு, குவி சிந்தனை, விரி சிந்தனை. கன்வர்ஜென்ட்றது பல ஆப்ஷன்ஸ் முன்னாடி இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வர்றது, அதுதான் குவி சிந்தனை, ஒரு இடத்துல குவியுது. டைவர்ஜென்ட் திங்கிங்கிறது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளா பல ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறது. இதுக்கு விரிவாக யோசிச்சாதான் நமக்கு இதற்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதனால தான் இது விரி சிந்தனைன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்குற கேள்வி, கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பல சாத்தியமான பதில்களை வழங்குவது, அதாவது நிறைய ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. அப்போது ஆப்வியஸாக ஆன்சர் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் தான். அடுத்த கேள்வி, டேஷ் டெஸ்ட் ஹேஸ் 10 பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் ஹியூமன் லைக் சிச்சுவேஷன். டேஷ் சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. ஏதுன்னு கேட்குறாங்க. இதுவும் 100 சீரீஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஹென்ரி முரே, கிறிஸ்டினா மார்கன் சொல்லி திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 31 படங்கள் நமக்கு காமிச்சு நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். அதை வச்சு அவங்க நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ், நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இதே குழந்தைங்களுக்கு வச்சா அதுக்கு பேர் சில்ட்ரன் திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அதுக்கு பேர் கேட்னு பேர். இங்கே 31 கார்டு யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது 10 கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து, a teenage boy substitutes his energy by involving himself in a socially acceptable manner. ஒரு குமரப்பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது டேஷ் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரியும் இது டிஃபென்ஸ் மெக்கானிசம்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஒரு ஆசை நிறைவேறாத போது நம்மளோட ஈகோ என்ன மாதிரியான தற்காப்பு முறைகளை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியிலேயே சப்ஸ்டிடியூட்ஸ் இஸ் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் பண்றோம், அது நிறைவேறல, ஒரு விஷயம் பண்றோம், அது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல, இன்னொரு விஷயத்துக்கு அந்த எனர்ஜியை டைவர்ட் பண்றதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் சப்ளிமேஷன். இங்கே சப்ஸ்டிடியூட்னு இருக்கு, இங்கே சப்ளிமேஷன் இருக்கு. சப் அந்த வார்த்தையை வச்சு நீங்க இந்த பதிலை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, the first personality theorist was, ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் டேஷ் ஆவார். பர்சனாலிட்டி தியரிஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதில் முத கொடுத்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். கார்டன் ஆல்போர்ட்னு ஒருத்தர் ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டின்னு கொடுத்தாரு. இவர் தான் முதல்ல பர்சனாலிட்டிக்கு ஒரு தியரி கொடுத்தவர். கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ்னு 3 விஷயங்கள் சொன்னார். இதற்கான சரியான பதில் ஜிபி ஆல்போர்ட். அடுத்து, in which of the following intellectual aspect is given more weightage? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? இந்த பதிலை பார்த்தாலே தெரியும். டைரக்டிவ் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, என்எம் டைரக்டிவ் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, வெக்கேஷனல் கைடன்ஸ் சொல்லிட்டு. இதற்கான சரியான பதில் வந்து டைரக்டிவ் கவுன்சிலிங். டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங் கொடுக்குறவர் அவருடைய அறிவை யூஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அவரே சொல்யூஷன் கொடுப்பாரு. அதுதான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கிறது. ரெண்டாவது, அந்த என்எம் டைரக்டிவ் கவுன்சிலிங்கிறது வந்து நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் மீன் பண்ணும். இது கவுன்சிலிங் வரவட்டையே அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷனையும் அவரே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, அதுதான் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கிறது. இங்கே எந்த கவுன்சிலிங் மெத்தடில் இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட், அறிவுசார் நோக்கத்திற்கு வந்து அதிக மதிப்பு அளிக்கப்படுதுன்னு கேட்டோம்னா அது டைரக்டிவ் கவுன்சிலிங் தான். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்குறவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவராக இருக்கும். அதனால தான் டைரக்டிவ் கவுன்சிலிங் சரியான பதில். அடுத்து, ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கிரியேட்டிவ் சில்ட்ரன் த நான் வெர்பல் ஐட்டம் யூஸ்ட் இன், படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது? இதற்கு சரியான பதில் பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், படம் கட்டமைப்பு. ஒரு குழந்தை எந்தளவு கிரியேட்டிவாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற நான் வெர்பல் ஐட்டம், பேச்சு மூலமாக இல்லை, ஒரு செயல் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஒரு பிக்சர்ஸை கொடுத்து அதை என்ன மாதிரியாக அவங்க கட்டமைக்கிறாங்க அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து, அக்கார்டிங் டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், ட்ரக் அடிக்ஷன் இஸ் கெப்ட் இன் த கேட்டகரி ஆஃப், அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பர்சனாலிட்டி டிசார்டர், ஆளுமை கோளாறு. அதுக்கு கீழே தான் இந்த ட்ரக் அடிக்ஷனை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து, the unfinished tasks or remembered better than completed task is known as dash effect. முழுமையடைந்த செயலை காட்டிலும்
முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது டேஷ் விளைவு என அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்மள்ட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, பாதியிலேயே அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுறாரு. இன்னொருத்தர் ஒரு விஷயத்த முழுசாக சொல்லி முடிக்கிறாரு. அப்போது நம்ம மனசில் எது உறுத்திக்கிட்டே இருக்கும், இல்லை ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னா அந்த பாதியில் விட்டுட்டு போனார்ல அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது தான் நம்ம மெமரியில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் ஜைகர்னிக் எஃபெக்ட் அப்படின்றது, ஜிகார்னிக் விளைவு. அடுத்து, ஹூ இஸ் நாட் ரிலேட்டட் டு தியரிஸ் ஆஃப் பர்செப்ஷன்? யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர்? இதில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பர்செப்ஷனுக்கு தியரிஸ் மொதல் 3 பேருமே கொடுத்துருக்காங்க. கொடுக்காதவர் சிம்சன், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பர்செப்ஷனுக்கான தியரி எதுவும் கொடுக்கல. அடுத்து, டேஷ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹவ் அண்டர்கான் அ கிரைசிஸ் அண்ட் மேட் அ கமிட்மெண்ட். டேஷ் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை. இது என்னென்னா, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அது மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்முடைய வேல்யூஸு, இதுதான் நம்ம அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட், அடையாள சாதனை. நம்ம யார், ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், நம்மளோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட், அடையாள சாதனை. அதுதான் சரியான பதில். அடுத்தது, லா தட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவார்ட் இன் ரீஇன்ஃபோர்சிங் லேர்னிங். வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது? இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தாண்டிக் கொடுத்தது, சிம்பன்சி வச்சு ட்ரையல் அண்ட் எரர் எஃபெக்ட் கொடுத்தாரு. அது இல்லாமல் இந்த 3 லாவும் கொடுத்தாரு. லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் ரெடினஸ். லா ஆஃப் எஃபெக்ட் என்ன சொல்லுது? சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் லேர்னிங். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் நமக்கு விருப்பமான முறையில் வந்துச்சுன்னா இன்னும் ஆர்வமாக அதை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்திகரமான முடிவுகள் கற்றலை வலுப்படுத்துகின்றன. இவங்க கேட்குற கேள்வி, த லா தட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவார்ட் இன் ரீஇன்ஃபோர்சிங் லேர்னிங். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதுக்கு ரிவார்ட் கிடைக்குது, அப்போ திரும்பவும் நம்ம அதை பண்ணுவோம். அப்போ இதற்கு சரியான பதில் லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. அடுத்தது, வேரியபிள் விச் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட். நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. நம்ம ஈக்குவேஷன்லாம் பார்த்துருப்போம், வேரியபிள் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேரியபிளுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான விடை கண்ட்ரோல் வேரியபிள், கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. அதாவது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம அந்த கான்ஸ்டண்ட்டை 5ன்னு முடிவு பண்ணோன்னா அது 5 தான், வேறு எதாலையும் அதை மாற்றவே முடியாது. அதனால தான் இது கண்ட்ரோல் வேரியபிள், கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. அடுத்து, லாஜிக்கல் மெமரி இஸ் டெவலப் டியூரிங் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப். தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டேஷ் வளர்ச்சி நிலையில் அடங்கும். எந்த சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இது நடக்கும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த ஸ்டேஜை வச்சே ஒரு 3-4 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை அப்புறம் பார்க்கலாம். இதற்கான பதில் பார்த்தோம்னா, இந்த லாஜிக்கல் மெமரி, தர்க்க ரீதியாக நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிப்போம்னா நம்மளுடைய லேட்டர் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், பெண் குழந்தை பருவம் மற்றும் குமரப்பருவம். அதில் தான் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு நம்ம மனசில் நம்ம லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய லாஜிக்கல் மெமரி அப்போ தான் டெவலப் ஆகும். அடுத்து, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாஸ்லோஸ் தியரி ஃபார் நீட்ஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன். மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையான தொடர்பை வலியுறுத்துகிறது? நம்ம ஏற்கனவே தியரி பார்த்துருக்கோம். அடிப்படையில் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் இருக்குது, அப்புறம் நமக்கு சேஃப்டி வேணும், அப்புறம் லவ் வேணும், அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் வேணும், அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைஸ். இதில் கீழே இருக்கிற 4க்கும் மேத்ஸில் கொடுத்த பேர் டெஃபிஷியன்சி நீட்ஸ். அதாவது ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், உடல் சார்ந்த தேவைகள் இருந்தால் தான் நம்ம மனசு சேஃப்டியை பற்றி யோசிக்கும். இது பூர்த்தி ஆகலைன்னா முதல்ல இதை பூர்த்தி செய்ய தான் நம்ம மனசு வழிகளை தேடும். அதனால தான் இதுக்கு பேர் டெஃபிஷியன்சி நீட்ஸ். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்றது க்ரோத், செல்ஃப் எஸ்டீம் வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், அடுத்து ஏதாவது தொழில் பண்ணலாமா, கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கலாமா, நம்மளை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, இதெல்லாம் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கீழே வரும். அதுக்கு இவர் வச்ச பேர் க்ரோத் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இதற்கான பதில் டெஃபிஷியன்சி நீட்ஸ் அண்ட் growth needs. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து, one can looking with his experience adopts classifying and interpreting it onto oneself is known as. ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நமக்கு வர பிரச்சனைகளை நம்மளே நமக்குள்ள கேள்வி கேட்டு நமக்குள்ள பார்த்து அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி நம்மளே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சது பேர் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட். அதுதான் சரியான பதிலும் கூட. அகநோக்கு முறை. அடுத்து, ஒன் ஹேஸ் டு யூஸ் வில் பவர் ஆக்டிவிட்டி இஸ் டேர்ம்ட் அஸ் டேஷ் அட்டென்ஷன். ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை டேஷ் கவனம் எனப்படும். இதுவும் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்டென்ஷன் கவனித்தலின் வகைப்பாடுல பார்த்திருக்கோம். நம்முடைய விருப்பம் அல்லது எஃபர்ட், முயற்சி மூலமா வர அட்டென்ஷன் 3 டைப் இருக்கு. ஒன்று இன்வாலன்ட்ரி, வாலன்ட்ரி, ஹேபிச்சுவல். இன்வாலன்ட்ரி முயற்சி அட்டன்றது நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதுவா தன்னால் நடக்கும். அடுத்து வாலன்ட்ரி, நம்மளா முயற்சி எடுத்து நம்மளோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம பண்ற விஷயம். உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு உட்கார்றோம்,
ஆனால் புக் எடுத்தாலே தூக்கம் வருது. அப்போது இல்லை எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும்னு சொல்லி நம்ம அட்டென்ஷனை நம்மளுடைய வில் பவரை வச்சு கேதர் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வாலண்டரி அட்டென்ஷன் சொல்லிட்டு. அடுத்து ஹேபிச்சுவல், நம்ம வழக்கமாக பண்ணுறது. பெல் அடித்த உடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட ஓடுறது, ஈவினிங் பெல் அடித்தா புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறது, இதெல்லாம் ஹேபிச்சுவலாக நடக்கும். இது மூணுமே வில் பவர் சம்மந்தப்பட்ட அட்டென்ஷன் தான். ஆனால் இதில் அதிகமான முயற்சி எதுக்கு தேவைன்னா வாலண்டரி கீழே தான். ஸோ பதிலில் இது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து வாலண்டரி, அதுதான் சரியான பதில். அடுத்த டேஷ் ஸ்டேஜ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் தாட் increases by flexible and abstract. டேஷ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது. இதுவும் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்ட்ராக்ட்ன்ற வார்த்தை வந்தாலே அது அடலசன்ஸ் பருவத்தில் தான் அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால அப்ட்ராக்ட்னு வார்த்தையை பார்த்தாலே அடலசன் பருவத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான பதிலும் கூட, இளமை பருவம். அடுத்து which one of the following stages is benchmarked to the involvement of children in the peer groups? கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? எந்த ஸ்டேஜில் குழந்தைகள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்கள பார்த்து கற்றுக்குவாங்க, அவங்க நம்மளை பாராட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாம் எந்த பருவத்தில் நடக்கும் அப்படின்னா இதற்கான பதில் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், குழந்தை பருவம். 3வது கேள்வி கேட்குறாங்க இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரே கொஸ்டின் பேப்பரில். அடுத்து ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்? இதற்கு சரியான பதில்னு பார்த்தோம்னா there is a positive correlation between the upsurge of emotions and intelligence. நுண்ணறிவுக்கும் மனவெழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. உதாரணத்துக்கு நம்மளுடைய எமோஷன்ஸ் அதிகமாகுது, அழுகையோ கோவமோ சந்தோஷமோ அதிகமாகுது. இது அதிகமாகும் போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா இன்டெலிஜென்ஸ் அதிகமாக போகிறது கிடையாது. அதனால இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் டேஷ். பொருள்சார் நுண்ணறிவு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இன்டெலிஜென்ஸ் 2 இருக்குது, ஒன்று கான்க்ரீட், இன்னொன்று அப்ட்ராக்ட். கான்க்ரீட்ன்றது ஒரு ஆப்பிளை காமிச்சு இதுதான் ஆப்பிள் சொன்னால் நமக்கு அது புரிஞ்சிடும், ஏன்னா அங்கே கண்கூட ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஃப்ரீடம், சமூக நீதி, உரிமைகள், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்க்க முடியாது, அது ஒரு பொருள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பொதுவாக அடலசன்ட் ஸ்டேஜில் தான் அந்த புரிதல் நமக்கு வரும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்ன்றது இந்த மாதிரியான ஐடியாக்களை புரிஞ்சுக்கிறது. சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் மற்றவங்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணுறது. மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பொருட்களை அசம்பிள் பண்ணுறது, இல்லை ஒரு சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை டிவியில் இருக்கிற ஃபீச்சர்ஸை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இவங்க கேட்குறது பொருள் சார் நுண்ணறிவு, கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோன்னே தெரியணும் இதுதான் அப்படின்னு தெரியணும். அது எதுனா மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான். ஒரு பொருளை தான் நம்ம பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இல்லை அதை அசம்பிள் பண்ண போகிறோம், இல்லை அதில் இருக்க ஃபீச்சர்ஸை புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இதற்கு சரியான விடை மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து கைடன்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹெல்பிங் யங் பர்சன் லேர்ன் டு அட்ஜஸ்ட் டு செல்ஃப், அதர்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் செட் பை. இளையோரை தனக்குத்தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையை வழிகாட்டுதல் என்று கூறியவர். இதுவும் சிலபஸில் கிடையாது, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பழைய சிலபஸில் இருக்கிற கேள்வி இது. இதுக்கு சரியான பதில் வந்து ஜோன்ஸ். அடுத்து டேஷ் இஸ் த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அப்நார்மல் பீப்புள் இன் ரிலேஷன் டு தேர் என்வாயர்மெண்ட். டேஷ் என்பது உளவியலின் ஒரு பிரிவு, அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்புபடுத்தி நெறி பிறழ்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. இது கேள்வியும் நானே பதிலும் நானே டைப் தான். கேள்வியிலேயே அப்நார்மல் பீப்புள்னு கொடுத்துருக்காங்க, நெறி பிறழ் மனிதர்கள். பதிலையும் அப்நார்மல் சைக்காலஜி இருக்கு, நெறி பிறழ் உளவியல். அப்போ அதுதான் சரியான பதில். டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் இதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அடுத்து பீப்புள் ஹூ ஆர் ஷார்ட் அண்ட் தின் வித் self-centered, emotional, dreamy, intellectual, peaceful and solitude-loving temperament comes under. சுயசார்ந்த, மனவெழுச்சியுடைய, கனவு காணும், அறிவு சார்ந்த, அமைதியான, தனிமை விரும்பும், குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள் எவ்வகை சார்ந்தவர்கள் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்த உடனே நமக்கு தெரியணும் இது கிரஷ்மரோட தியரிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதில் 3 டைப் பார்த்தோம், ஆத்லெட்டிக், ஏஸ்தனிக், பிக்னிக். ஏஸ்தனிக்ன்றது ஒல்லியாக இருக்கிறவங்க, பிக்னிக்ன்றது பருமனாக இருக்கிறவங்க, ஆத்லெட்டிக்ன்றது மஸ்குலராக உள்ளவங்க. இவங்க கேட்குற கேள்வி ஷார்ட் அண்ட் தின், ஒல்லியாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் ஏஸ்தனிக். அடுத்து கொஸ்டனிங் ஏஜஸ் டேஷ், வினவும் வயது என்பது டேஷ் ஆகும். 4வது கேள்வி இந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்ல கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ஏர்லி சைல்ட்ஹுட். அந்த வயசில் தான் எதை பார்த்தாலும் குழந்தைங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்சைட்ஃபுல் காக்னிட்டிவ் அப்ரோச் இஸ் இன், அகவொளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது. இன்சைட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சிம்பன்சியோட எக்ஸ்பெரிமெண்ட் தான், கோலர் பண்ணது இன்சைட் லேர்னிங். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ட்ரையல் அண்ட் எரர் மூலமா கிடைக்கிறத விட டக்குன்னு நமக்கு அதோட சொல்யூஷன் தோணும், அதுக்கு பேர் தான் இன்சைட். அது கொண்டு வரணும்னா குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லித்தரணும், பசில்ஸ் மூலமும் பிரெயின் ஸ்டார்மிங் மூலமும் சொன்னவர்.
இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா இன்சைட்ஃபுல் காக்னிட்டிவ் அப்ரோச் இஸ்ன் எதில் வந்து இந்த இன்சைட்ஃபுல் அப்ரோச் வரும்னு கேட்குறாங்க. அது க்ரியேட்டிவிட்டி மூலமாக தான். பதில் பார்த்தாலே தெரியும் க்ரியேட்டிவ் திங்கிங் கொடுத்துருக்காங்க, ஆக்க சிந்தனை. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து விச் இஸ் நாட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நிமோனிக்ஸ். நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? இந்த நிமோனிக்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம மெமரியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சில விஷயங்கள் பார்த்தோம். அதில் பார்த்துருக்கோம் நிமோனிக்ஸ்ன்றது ஒரு பெரிய சென்டென்ஸை அக்ரோனிம்ஸ் சுருக்கெழுத்து மாதிரி அந்த முதல் வார்த்தையை மட்டும் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இல்லை ரைம்ஸ் செய்யுள் பாடல் மாதிரி அதை பாடி பார்த்து மனசில் வச்சுக்கிறது, அல்லது கதைகள் மூலமாக அதை மனசில் வச்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் நிமோனிக்ஸ்ன்றது. இவங்க கேட்குறது என்னென்னா விச் இஸ் நாட் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் நிமோனிக்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கேள்வியை முதல்ல மாற்றிக்குவோம். விச் இஸ் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் நிமோனிக்ஸ்னு யூஸ் மென்டல் பிக்சர்ஸ், மனதில் படங்களை பயன்படுத்துதல் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். மேக் திங்கிங்ஸ் மீனிங்ஃபுல், அதனுடைய பொருளை அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மேக் இன்ஃபர்மேஷன் ஃபெமிலியர், தகவல்களை பரிச்சயப்படுத்துதல். 4வது ரெப்படிஷன், திரும்ப செய்தல். இது திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணுறது. நிமோனிக்ஸோட மெயின் வேலையே மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான். அப்போது ரெப்படிஷன் தான் நிமோனிக்ஸ் கீழே வராது. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து ஸ்டிமுலஸ் வித் மோர் டியூரேஷன் அட்ராக்ட்ஸ் மோர், அதிக நேர தூண்டுதல் டேஷை இருக்கும். இது நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனித்தலின் தீர்மானிப்பு காரணிகளில் பார்த்தோம். இன்டென்சிட்டி, சைஸ், கான்ட்ராஸ்ட், நாவல்ட்டி, மூவ்மெண்ட், ரெப்படிஷன் இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய அட்டென்ஷன் ஒரு விஷயத்தில் போகுமா போகாதான்றது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க கேட்கறது ஸ்டிமுலஸ் வித் மோர் டியூரேஷன், அதிக நேரம் ஒரு ஸ்டிமுலஸ் நடந்துகிட்டே இருக்குன்னா அது நம்மளுடைய எதை இருக்குன்னு கேட்குறாங்க. இதோட பதில் அட்டென்ஷன் தான். ஒரு வானவேடிக்கை நடக்குது, பிரைட் லைட்டோட சத்தத்தோட இருக்கும்போது அதை பார்க்குறோம். தொடர்ந்து வானவேடிக்கை நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம கண்ணை எடுக்க போறது இல்லை. அதுதான் ஸ்டிமுலஸ் வித் மோர் டியூரேஷன். இதுவும் அட்டென்ஷன் கீழே தான் வரும். அடுத்தது இன்டெப்த் ஸ்டடி which is concerned with a particular case is called. ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுவும் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் பார்த்துருக்கோம். கேஸ் ஸ்டடி மெத்தட்னு ஒன்று. ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு வந்தார்னா அந்த பிரச்சனையை சுற்றி அவருடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அது மூலமாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட். இதே அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட். இந்த கேள்விக்கான பதில் கேஸ் ஸ்டடி மெத்தட், தனிநபர் ஆய்வு. இதுவும் கேள்வியும் நானே பதிலும் நானே டைப் தான். தனிநபர் ஆய்வு, பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே வந்து கேள்வியிலே இருக்கு. அடுத்து the word professor is an example of dash in differential aptitude test. ப்ரொஃபஸர் என்ற வார்த்தையானது பல்நாட்ட சோதனையின் டேஷ் என்ற உள் சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த ப்ரொஃபஸரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் பதில பார்த்தீங்கனாலே ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாங்குவேஜ் யூஸ் ஸ்பெல்லிங், மொழியை கையாளுதல், எழுத்து கூட்டல். ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு. அப்போ இதற்கான பதில் லாங்குவேஜ் யூஸ் ஸ்பெல்லிங் தான். இவ்வளோதாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.